ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்கேப் ரூம்னா இந்த காரியங்களை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியாக முடியாது. சரியா? ப்ளீஸ் கம் அண்ட் டேக் யோர் மேப் அண்ட் யோர் என்வலப். பேய்கள் ஆதங்கம் இன்று தொடங்கும், பல வேதனைகள் இங்கு அடங்கும். இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் போலும். ஓகே, பரவாயில்ல. நீ கொஞ்சம் பேசாமல் இருந்தேன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஃபோக்கஸ் பண்ணு. என்ன அறியாமலேயே அங்கே என்னமோ இருக்கிற மாதிரியும், ஏதோ குரல் கேட்குற மாதிரியும், யாரோ அங்கே நிற்கிற மாதிரியும், இந்த மாதிரி தாட்ஸ்லாம் ஓடுது. இருந்துச்சா இல்லையா அது ரெண்டாவது, ஆனால் இட்ஸ் creepy. Is it too late to back out? இது வேற. ஓகே, ஃபைனலி சக்ஸஸ். யூ ஆர் ஹியர். யா. Crawl, 9 meters climb. Oh my God, I feel like the reality is setting in that. Like நமக்கு வந்து இந்த challenges. Actually வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. And அவங்க இறந்த விதம் வந்து was not a very easy way to die, was not natural death. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்திருக்காங்க. சில பேர் வந்து கற்பழிக்கப்பட்டு, abused, you know, they got abused and tortured, stabbed, தலையெல்லாம் chop off, and அப்பதான் அது வந்து கழுத்தை நெரிச்சு, and yeah, it was just a very traumatizing thing to experience. You go first. Hey, you okay now? Yeah. Sure? Yeah. மெதுவா. ஆரம்பத்தில் நான் பயந்தேன், ஆக்சுவலி செய்வாங்களா, அவங்க வந்து நல்லா ஃபிட்டாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓரளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சமாளிச்சிட்டாங்க. அந்த ஏறுறதுல தான் நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி க்ரால் பண்ணோம் இல்லையா, நாங்கள் அந்த மாதிரி க்ரால் பண்ணும்போது அவங்க முட்டி 2-3 தடவை இடிச்சுது. Hey, what happened? My leg, very pain. Is everything okay? Yeah. Go. ஸோ அப்போயே நான் பயந்துட்டேன், என்னலா முட்டியெல்லாம் அடிக்குது, இவங்க ஓகேயா? Oh my God. எனக்கு ஹைட்ஸ்லாம் ரொம்ப பயம். Yeah, same. Okay. You don't drop on me, ah. Okay. தயவு செஞ்சு அந்த தாட்ஸை எதுவும் கொண்டு வராதீங்க. Okay, sorry. ரிலாக்ஸாக மேலே போவோம். ஓகே? ஏற்கனவே எனக்கு பயமாக இருக்கு. Jatuh. Okay guys, if Raviji falls on me from on top, I'm chapati. ஏய், ஒரு ஸ்டெப் வேறு இல்லைல்ல சில இதில். So do I climb now? I can climb already? Yeah. Okay, come on. Okay guys, I need help. What do you mean? I'm very scared actually. Wow, this is rusted eh. Okay. Hey Raviji, it's actually freaking high. Yeah. It's no joke. Don't look down. Wait. Just a bit higher. Pass whatever you want to pass to me. Faster. Okay. Pass me anything else.
Okay, maybe take. ஓகே Wait. மெதுவா Wait. யா மெதுவா Wait. I don't know, man. Full of confidence, man. No, because I'm scared I'll fall there. Yeah, I know. Okay. மெதுவா. Okay. Careful. You got this. Challenges were difficult. I thought it was easy, but I kind of pushed boundaries, and I actually realized that I'm stronger than I initially thought that I was. So, and the fact வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம்ல, இதுதான் அந்த பலி. ஹலோ, வெளியே யாரும் இருக்கா? மிஸ்டர் பேய், இப்போ வராதீங்க, கீழே விழுந்தா செத்துருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. யாருமே அந்த சில ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால வில் ஹேவ் கைண்ட் ஆஃப் அது ஒரு மாதிரி ஒரு ஃபோபியாவாக இருக்கும். ஃபோக்கஸ், டெடிகேஷன், விடாமுயற்சி. ஓகே, நான் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு படியை ஏறினதே இல்லை. வேலை மிருக்கமாக அவர். ஓகே கேன். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் அந்த ப்ரீவியஸ் டாஸ்க்லேருந்துலாம். ஐயோ அம்மா, கால் நான் வலிக்குதுல்ல. நான் உளுந்து வாரிட்டேன். விடுமாலா. Is that who I think? ப்ரோ கங்க்ராஷ், ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. என்ன ப்ரோ விளாட்றீங்க நீங்கள்? Now you see me, now you don't. செகண்ட் டாஸ்க் ஆஃப் தி டே. மரத்தடியின் கீழ் மரணம், தவறுகளுக்கு தண்டனை நிச்சயம். கயிற்றை கழுத்தில் ஏற்றினால் சபாஷ் தைரியம். இறுதியில் தாவிடு இறப்பு சாத்தியம். I know, they're gonna ask us to commit suicide. Okay, come, fine, come. ஓகே. Hey. என்னது? What the hell? மரத்தடியின் கீழ் மரணம், இதுதான் அது. ஆனால் இது கழுத்தை வெட்டுறது தானே, தூக்க மாட்டுறது இல்லையே. I think we need to find for. I don't think it's this one. இந்த பக்கம் சரி, நடந்து போகிறீங்களா? பார்ப்போம். என்னடா இது நடுக்காட்டில் வந்து இந்த Got all மாதிரி these. ஒரு Generator. எனக்கு உண்மையிலே புரியல. Oh, there. What the கயிறு. hell is this lah? Wait, can we go inside and see? It's a pink color room. It's my favorite color. இருங்களா, மெதுவாக போவோம். என்னது டார்ச்சர் சேம்பரா? கற்பழிச்சு கொலைப்பட்ட victim or photos. இஸ் அ பியோர் டார்ச்சர் சேம்பர் தெரியுமா அது? ருக்கிதே அங்கே வந்து ஐ திங்க் அவரை எரிச்சிருக்காங்க. கேக்கே, நம்ம இங்கேருந்து வெளியாகலாம். ஒரு மாதிரியா இருக்குது, டிஸ்டர்பிங்காக இருக்குது, ரொம்ப sorry. டிஸ்டர்பிங்காக இருக்குது. வா ஷிட். கயிற்றில் I see கயிறு. சுரேஷ், Hello. என்னலா? It's a torture chamber. என்ன சொல்ல வரீங்க? You already want to let him do this, right? Okay lah, go lah. நாட் ரீஅஷூரிங் at all. I don't want to do this. அந்த ரெண்டாவது டாஸ்க் போய் அங்கே நிற்கும்போது நல்லா தெரிஞ்சிச்சு, ஆஷ்லிக்கு இதை செய்ய விருப்பம் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப ட்ராமடைஸாக இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு ரூம்குள்ளே நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் இந்த மரத்தில் போய் கயிற்றில் தொங்கணும் அப்படின்னு சொல்லும்போது she was like, what the hell? Nobody's going to get you. Ready? Okay. எடுத்து அந்த கயிறை வைக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு ரவி, are you crazy? People have died, நீ என்ன விளையாடுறியா அப்படிங்கிற தாட் எனக்கு வர ஆரம்பிச்சது. இந்த நியூஸ் அவர் இப்போ தொங்கின நியூஸில் வந்து அவர் தொங்கின அதே விதத்தில் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. என்னதான் வந்து ஒரு ஷோவோட காரணத்துக்காக இதை செஞ்சாலும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து could be very traumatizing for the person. And you will never know, அங்கே இருக்கிற ஆவிங்கெல்லாம் ஆத்மாக்கெல்லாம் they might still be watching, they might still be part of whatever is happening, and they might be thinking that we're making a mockery out of them. You know what? இல்லை முடியலல்ல. You're right. ஏன் முடியாது. I think it's a lot of trauma. I'm so sorry. I'm sorry guys. உண்மையில முடியாது. நான் அதை எடுத்துக்கிறேன். சொல்லப்போனால் பக்கத்துலேயே வந்து அந்த ஈஸியான கயிறு இருந்துச்சு. அதை எடுத்து செஞ்சுட்டு நான் போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் என்ன அறியாமலே நான் வந்து அந்த டிஃபிகல்ட்டான கயிறு எடுத்தேன், போட்டேன், அதை செய்யணும்னு போனேன். எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபார் அ செக் I was like, யார் எப்படி இது வரைக்கும் எனக்கு தெரியல. was it someone else? ஏதோ புஷ் பண்ணிச்சா என்ன? what is it that's pushing me? இப்படி பல கேள்வி எனக்குள்ள.
Gayatri காணோம் இப்போ நான் எங்கே கண்டுட்டா Gayatri Gayatri வா ராமா உமன் அடுத்து ஓன் தலை தான் அங்கே 2 கயிறு இருந்துச்சு, ஒன்று மேலே தொங்கிட்டு இருந்துச்சு, ஒன்று கீழே இருந்துச்சு. அப்புறம் மாறன் சொன்னாங்க கீழோட கயிறு யூஸ் பண்ணு. ஸோ ஃபார் சேஃப்டி பர்பஸ் நான் கீழோட கயிறு யூஸ் பண்ணேன். நீ பிடிச்சிக்கோ. புரியுறியா? ஏற்றின நாள் சபாஷ் தைரியம். சபாஷ். யாருக்கு தைரியம்னு நீ காட்ட போற? அதுக்காக நான் ரொம்ப சேஃபாக அப்படியே போய் கயிறு நேக்கில் போட்டு நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பேன். ஆக்டர்ஸ்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ நானும் ஒன் ஆஃப் தேம்லாம். இங்கே யார் இருக்காங்களோ என்னை மன்னித்து விடுங்கோள். You have broken the laws and regulation of Nipponese government. I hereby sentence you to be hanged to death for treason and betrayal of the military government of this country. அது செய்யறதுக்கு வந்து தனியாக ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், அது ஒரு இன்னர் பவர் வேணும். மன்னித்து விடுங்கோள், நான் கிளம்புகிறேன். ஓகேவா, நம்ம கிளம்புவோம். வேற என்ன இருக்கு செய்ய? ஆனால் ஜாவிஸ் பவர்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. சிலாப் வராது. 18. என்னாச்சு ப்ரோ? ஓகே, யார்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள்? 18. ஆமாம் ப்ரோ, 18. படிநேத்துனா என்னண்ணே? ரூம் இல்லாட்டி ரோடு படிநேத்து, பினாங் ரோட் படிநேத்து. இதுதான் உங்களோட டாஸ்க். நம்மளுக்கு தெரிஞ்ச படிநேத்து. வா படிநேத்தை போய் தேடுவோம். படிநேத்து. ஹலோ மிஸ்டர் படிநேத்து. ஸோ I'll see you there. இப்படியே நீங்கள் சியூதன்னு சொல்லிட்டு காண போயிடுவீங்க. ஒன்றுமே புரியல ப்ரோ, எனக்கு ஒன்றுமே புரியல. 18 என்ன உங்களுக்கு தான் தெரியுமா? படிநேத்து அங்கே பட்டும் போடுன்னு போத்துருக்கு. ஸோ இங்கே தான் அங்கே இருக்கு. என்னடா சவுண்டு இருக்கு? போ. டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கடைசி டாஸ்க். ஸோ உங்கள் இதில் 2 பேர் உள்ள ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார் கிருஷ்ணா. அந்த ரூம் முன்னாடி உக்காந்தோடனே உள்ளுக்கு யாரை போகிறாருன்னு ஒரு மாதிரி என்னமோ உள்ளுக்கு அவருக்கு பூந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இந்த மியூசியம்லேயே வச்சு இந்த இடம் தான் மோஸ்ட் வாண்டட். ஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்களா? யாரு best to give spiritual advice? But the spirit. கிருஷ்ணா ஒரு பேய். மிஸ்டர் கிருஷ்ணா, நான் ஜாவிஸ், உங்களோட பெரிய பேய். பங்க் 18 எங்களுடைய 3வது சவால் நடக்க வேண்டிய இடம். பல கொலைகள் இங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் நின்னப்ப I started to smell these very foul, I don't know, அது எப்படி வந்து வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த ஸ்மெல்லை. அது ரொம்ப it was very disgusting. I started to எனக்கு வந்து I started gagging. எனக்கு ஓமட்டுற மாதிரி இருந்துச்சு. And I just knew that something was off. And அப்போ தான் வந்து அவங்க சொன்னாங்க, I think, and then some of the crew members started experiencing some stuff and I was like, okay, I don't think this is a good idea to move ahead with it. சில குறிப்பிட்ட விஷயங்கள். டனலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஷாட் எடுத்தோம். அந்த ஷாட்டில் ஜாப்பனீஸ் சோல்ஜர் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அங்கே நிற்கிற மாதிரி ஒரு நிழல் தோணுச்சு. பங்க் 18 நாங்கள் ட்ரோனை உள்ளே அனுப்பியிருந்தோம். அந்த ட்ரோனில் எங்கள் கண்ணுக்கு
க்ரூ மெம்பர்ஸ் கண்ணுக்கு ஒரு கருப்பு உருவம் தென்பட்டுச்சு. உங்கள் கண்ணுக்கு தென்படுதா? ஐ திங்க் கிருஷ்ணாவோ அங்கேருந்து ஏதோ ஒரு ஃபால்ஸோ ஏதோ ஒன்று தான் மிகப்பெரிய அமானுஷத்துலேருந்தோ மிகப்பெரிய சம்பவத்துலேருந்து எங்களை காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். And I know that a lot of people, when the content sake, they will say, you know what, you just go ahead with it, even if there's something there, let's just move on. And you know, we have to finish it. What we came here for these stars, we spent so much money, came all the way here. But I really appreciate the fact that they actually took a step back and were like, no, you know what, this is where we draw the line. Everybody's starting to experience things, and I think that this is the time to take a step back. So I think that discernment was great. Sometimes it's not always about content, but it's also about safety, and that was a very good decision on their part.